எப்பொழுதெல்லாம் நீ வீக்னஸ் என்று சொல்லக்கூடிய பலவீனத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ தோல்வியில் இருந்து தோல்விக்கு செல்கின்றாய், வெற்றியில் இருந்து தோல்விக்கு செல்கின்றாய். எப்பொழுதெல்லாம் பலவீனத்தை அதாவது வீக்னஸை மறந்துட்டு உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நினைக்கிறாயோ, உன் திறமையை மட்டுமே நினைக்கிறாயோ, அப்பொழுது எல்லாம் உன் வெற்றியில் இருந்து இன்னொரு வெற்றிக்கு செல்கின்றாய். நன்றாக நினைத்து பாருங்கள். தனக்கு கணக்கு தெரியவில்லை என்று மாமேதர் ராமானுஜம் வருத்தப்பட்டிருந்தால் இன்று உலகத்தில் மிகப்பெரிய கணித மாமேதர் ராமானுஜம் கிடைத்திருப்பாரா? இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடிய ஒவ்வொரு வீரர்களின் பலவீனத்தை பார்க்காமல் அவர்களுடைய திறமையை மட்டுமே பார்த்த காரணத்தினால்தான் இந்தியாவுக்கு 3 முறை உலக கோப்பையை வாங்கி கொடுக்க முடிந்தது மகேந்திர சிங் தோனியால். 6 மாதமே முடித்த பள்ளி வகுப்பிலேயே ஆசிரியரால் தூக்கி எறியப்பட்ட எடிசன் தனக்கு படிப்பே வரவில்லை என்று நினைத்திருந்தால் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு உரிமையாளராக மாறி இருப்பாரா? தன்னொரு கல்லூரியை படிக்க முடியவில்லையே என்று நினைத்திருந்தால் பில் கேட்ஸ் தான் உலக பணக்காரர்கள் ஒருவராக வந்து இருக்க முடியுமா? வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தன்னிடம் உள்ள பலவீனத்தை, தன்னிடம் உள்ள வீக்னஸை மறந்துவிட்டு தன்னிடம் உள்ள திறமையை மட்டுமே நினைத்து வாழ்ந்து காட்டியவர்கள்.